அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்ல நம்ம முக்கியமா ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஜனவரி 26 1950ல பாத்தீங்கன்னா நம்ம நாடு குடியரசாச்சு. அப்ப சுதந்திரத்துக்கும் குடியரசுக்கும் என்ன வித்தியாசம், அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு மேல ரூல் பண்ண பிரிட்டிஷ்காரங்க 1947 ஆகஸ்ட் 15ல நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு நாட்டை விட்டே கிளம்பிட்டாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு சுதந்திர தினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது கிடையாது. அதாவது அரசியல் அமைப்பு அப்படின்றது நம்ம இந்தியாவுக்கு கிடையாது. அப்பதான் நம்மளோட தேச தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவரோட தலைமையில பார்த்தா 7 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கிறாங்க. அதுதான் பார்த்தா டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதுல முழு மூச்சா பார்த்தா அம்பேத்கர் அவர்கள் பார்த்தா 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமான கான்ஸ்டிடியூஷனை எழுதி முடிச்சிருக்காரு. சோ இந்த கான்ஸ்டிடியூஷன் என்னைக்கு சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நவம்பர் 26 1949. ஆனா என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜனவரி 26 1950. அதனால தான் பார்த்தா நம்ம இந்த நேரத்தை பார்த்தா இந்திய குடியரசு தினமா நம்ம கொண்டாடுறோம். இந்தியால செலிப்ரேட் பண்ணக்கூடிய எல்லா தேசிய விழாக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இதற்கப்புறம் விழாவை கொண்டாடுறதுக்கு முன்னாடி அந்த வரலாறு தெரிஞ்சுட்டு கொண்டாடுங்க. இன்னும் முக்கியத்துவம்